கன்னி லக்னம் 6ஆம் ஆதிபத்தியத்தை சனி பகவான் பெறுகிறார், 8ஆம் ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுகிறார், 12ஆம் ஆதிபத்தியத்தை சூரியன் பெறுகிறார். இந்த காம்பினேஷன்ல சனி செவ்வாய், செவ்வாய் சூரியன், சனி சூரியன் மறுபடியும் இங்க தவறா இருக்கு. இந்த காம்பினேஷன் எல்லாம் முரண்பாடு என்றாலும் கூட ஜாதகருக்கு இதெல்லாம் யோகம் பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பா ஜாதகருக்கு யோகம் உண்டு. ஆனால் ஏன் ஒரு வகையில 12ஆம் இடத்தினுடைய சில குறைபாடுகளை கொடுக்கும். சனி செவ்வாய் சூரியன் எனினும் விபரீத ராஜயோகம் என்பதால் ஜாதகருக்கு வாழ்க்கையில் வெற்றி உண்டு. அதனாலதான் விபரீத ராஜயோகம் இருப்பது நேர்மையோ அவயோகமோ. சில நிலைகள்ல அவயோக கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும்போது, இயற்கை இருள் கிரகங்களோட தொடர்பு இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பாடா கூட வெற்றி பெற்று விடுகிறார். நமக்கு இங்க தேவை வெற்றி தான். அது எப்படி கிடைக்குதோ அது அவர்களுடைய விதி. இதே வேற கிரகம் தான் அவர் நேர்மையா செய்ய போறார், இருள் கிரகமா இருந்தா அவயோகமா செய்ய போகிறார். அது அவருக்கு விதிக்கப்பட்ட விதி. பரிவர்த்தனை, பரிவர்த்தனை, இணைவு, பார்வை, இது 6, 8, 12 நிகழணும். 6, 8, 12 இதே விதிகள் தான். இப்ப கன்னி லக்னம்னு எடுத்துக்கிட்டா இங்க இருந்தா கொஞ்சம் ஃபேவர், இந்த இடத்துல இருந்தா ஃபேவர். இதெல்லாம் இடத்துலலாம் இந்த நினைவு 6, 12 நிகழ்றதுனா நல்லா இருக்கும். 8ல இருந்தா கொஞ்சம் சிரமத்தோட ஜாதகருக்கு வெற்றியை கொடுக்கும். எனினும் வெற்றி உண்டு. விபரீத ராஜயோகத்துல தசை வரும்பொழுது இந்த காம்பினேஷன்ல சனி பகவான் அல்லது சுக்கிரன் வலுவாக தொடர்பு கொண்டால் நிலைத்து நிற்கும். விபரீத ராஜயோகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிலைத்து ஜாதகத்திலே நிற்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. இதுதான் விபரீத ராஜயோகத்தினுடைய விதியாக அமைகிறது. விபரீத ராஜயோகத்தின் விதி.